வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யசோபாலு. சுடிதாரோட பேண்ட்டு இறக்கம் குறைத்தல் பாருங்கள் இந்த வீடியோவில். இது இடுப்புக்கு எலாஸ்டிக் வச்ச மாதிரி பெலாசோ பேண்ட் மாதிரி இருக்குது. இவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஹைட்டு குறைச்சிக்கு வேணும், ஃபுல்லாக ஒரு தையல் ஓட்ட வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஹைட்டு குறைக்கிறதுங்கிறது அவங்கள நிற்க வச்சு எடுத்துக்கலாம். இல்லை அளவு பேண்ட்டு வந்து சாதாரணமாக பேண்ட்டு எடுக்கிறதுக்கு நான் அவங்களையே நிற்க வச்சு எவ்வளோ ஹைட்டு வேணும்னு சொல்லி பார்த்து அளந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அளவு குறிச்சிக்கலாம். அதாவது சைடுலேருந்து இடுப்பு சைட்லேருந்து இறக்கம் கால் கணுவு வரையிலும் குறிச்சிக்கலாம். குறிச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு ஒரு ஸ்கேல் அளவுக்கு குறிச்சிக்கிட்டு அதை வந்து ஒரு 3/4 இன்ச்சியாக 2 மடிப்பு தைச்சி ஒரே தையல் விட்டாவே போதும். இதுக்கு இந்த மாதிரி இறக்கம் குறைச்சி தைக்கலாம். இப்போ இதுக்கு இந்த துணிக்கு கூலி எப்படி வாங்குறது பாருங்கள். கீழே வந்து நம்ம அளவு குறித்து வெட்டி தைக்கணும். சைடெல்லாம் அதாவது இதுக்கு வந்து சைடில் ஃபுல்லாக தையல் 2 பக்கமும், அதாவது இடுப்புலேருந்து நேர் கட்டிங்கில் 2 தையல், குறுக்கு வாட்டில் கால் மடிப்பில் வளைவு சேப்பில் அதில் ஒரு தையல், ஃபுல்லாக இடுப்புலேருந்து வர்றதுக்கு ஒரு தையல், இவ்வளவும் நம்ம இதில் தைக்கணும். அப்படி தைக்கும்போது இதுக்கு வந்து கூலி வந்து 30 ரூபா வாங்கலாம். அதாவது இடத்த பொறுத்து, ஏரியாவை பொறுத்து 40 ரூபா கூட வாங்கலாம். இதுக்கு ஃபுல்லாக தையல் நம்ம வந்து ஒரு புது துணி வெட்டி தைக்கிற மாதிரி தான். எலாஸ்டிக் கொடுக்காம ஃபுல்லாக இத்தனை தையலையும் போடும்போது நம்ம இந்த அளவுக்கு பைசா வாங்கினா தான் கட்டுப்படி ஆகும். நம்ம இருக்கிறது தகுந்த மாதிரி வாங்கினோம்னா நம்ம 30 ரூபா இப்போ எங்கள் ஏரியாவில் நம்ம 30 ரூபா வாங்கலாம். இப்போ சாதாரணமாக இருக்கிறதுக்கு இப்போ இந்த 2 பேண்ட்டுக்கு 60 ரூபா, சும்மா ஒரு 1/4 மணி நேரம் கொஞ்சம் பெருமையாக தைச்சா 1/2 மணி நேரத்தில் வாங்கலாம். இப்படி ஏர்ன் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி இது மாதிரி கஸ்டமரை பிடிச்சோம்னா அப்புறம் ரெகுலர் துணி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.